ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மைக்கோரைசா ட்ரைகோடர்மா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. மெயினாக அதில் 2-3 கொஸ்டின்ஸ்க்கு மறுநாளே ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் போட முடியல. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை இன்றைக்கி நான் சொல்லிடுறேன்ப்பா. ஸோ என்ன கொஸ்டின் அது அப்படின்னா, மைக்கோரைசா ஒரு ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் 5 days மைக்கோரைசாவும் அப்புறம் ஒரு 5 days ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரே டைமில் ரெண்டும் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் புதுசாக ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது, நியூவாக வளர்க்கும்போது, பேபி பிளான்ட்ஸ் வளர்க்கும்போதும் அதுக்கு 5 days ஆக்சுவலி தான் ப்ரொசீஜர். 5 days மைக்கோரைசா நம்ம அந்த செடிக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு 5 days கழித்து அது நல்லா டெவலப் ஆகும். அந்த செடியில் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடும். டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த 6th day ட்ரைகோடர்மா விரிடி கொடுப்போம். 1 gram 1 இல்லைன்னா 2 grams கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் இதெல்லாமே ஆர்கானிக்னால அப் அண்ட் டவுன் ஆகிறதுனால எந்த இஷ்யூஸ் கிடையாது. அப்போ அது ஒரு 5 days இருக்கும். அப்போது அது கரெக்டாக செட் ஆகும். அப்படி தான் அந்த ஸ்டார்டிங்கில் சின்ன செடிகளுக்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 10 inchலேருந்து 14 inchக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது ஆல்ரெடி என்னோடய செடியில் மைக்கோரைசா நான் ரெகுலராக என் செடியில் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அதில் நிறைய ஆல்ரெடி இருக்குது. அப்படி நம்ம அட் அ டைமில் கொடுக்கும்போது எந்த இஷ்யூஸ் வராது. உங்களுக்கு நல்லது தான் உங்களுக்கு ஒரே டைமில் கொடுக்குறது. ஸோ நமக்கு டைம் இல்லை, ஒரே வெயிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரே நாளில் கூட தாராளமாக கொடுக்கலாம். புதுசாக ஒரு செடியை வாங்கிட்டு நம்ம ரீபாட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்டிங்கில் அந்த மைக்கோரைசா ஒரு 5 daysங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரைகோடர்மா 5 daysங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான்ப்பா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இது நான் கிட்டத்தட்ட அந்த செடியை ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 months வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரெகுலராக மைக்கோரைசா என்னோடய பாட்டில் இருக்குது, வளர்ந்து தான் இருக்குது. ஸோ அட் அ டைமில் ரெண்டும் சேர்ந்து கொடுக்குறனால எந்த இஷ்யூஸ் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஸோ இதுதான்ப்பா அதுக்குண்டான ஆன்சர். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹியூமிக் தான் நம்ம கொடுக்குறோமே, அப்புறம் எதுக்கு மைக்கோரைசா அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு சப்ஸ்கிரைபர். ஹியூமிக் வேர் வளர்ச்சிக்கு, ஈவன் 1261 வேர் வளர்ச்சிக்கு தான்ப்பா. இப்போ எல்லாமே இதெல்லாம் பாஸ்பரஸ் எல்லாமே வேர் வளர்ச்சிக்கு தான். ஸோ மைக்கோரைசாங்கிறது ஒரு ஃபங்கஸ், உங்களுக்கு பெனிஃபிஷியல் ஃபங்கஸ்ஸு. உங்கள் ரூட்டை சுற்றியும் அது நிறைய காலனி உருவாகும், உங்களுக்கு நிறையா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் ரூட்டுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும், ரூட் வளர்ச்சிக்கு உண்டானது. நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், மைக்கோரைசா என்னென்ன பண்ணுங்கிறது கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபங்கஸ்ங்கிறதுனால கெட்ட ஃபங்கஸை பக்கத்தில் அண்டவும் விடாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே அது வேர் வளர்ச்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக நம்ம நர்சரியிலேருந்து ஒருவேளை ஃபங்கஸான செடியை ஃபஸ்ட்டு ரீபாட் பண்ணும்போது வாங்கினோம் அப்படின்னா அந்த டைம்லலாம் நம்ம இந்த மைக்கோரைசாவை கொடுக்க மாட்டோம். அந்த டைமில் நம்ம நார்மலாக கெமிக்கல் ஃபங்கிசைடு தான் கொடுப்போம். கெமிக்கல் ஃபங்கிசைடும் அந்த ஹியூமிக்கும் கலந்து கொடுத்து அந்த தண்ணியில் அந்த வேரை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ரீபாட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்டே நல்ல செடி இருந்துச்சு, செடியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த மைக்கோரைசா ட்ரைகோடர்மா இப்படி தான் 5 days கேப்பில் நம்ம கொடுத்து வளர்ப்போம். ஸோ இதுதான்ப்பா அதுக்கு ஆன்சர். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிண்டருக்கும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. சிண்டருக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்து நான் எல்லாமே இந்த ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. நிறைய அடுத்தடுத்து என்னால் லாங் வீடியோஸ் போட முடியல, வீட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால போட முடியல. ஸோ நான் ஆகஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த கொக்கோபிட் சீரீஸ்லேயே பர்ஃபெக்டாக காட்ட முடியல என்னால் ஸோ என்னால் மெயின்டைன் கூட பண்ண முடியல. ஸோ அதனால் சாரி உங்களுக்கு எல்லாத்துக்கும். நான் ரெகுலராக போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய கேப் விடுறேன். ஸோ நான் ஆகஸ்ட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.